அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் சேனல் போனதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். இது நான் வணங்குற சிவன் மேலே சத்தியம் அன்பு. புரியுதா? அதனால் எனக்கு இந்த யூடியூப்பில் எவ்வளோ அமௌண்ட் இந்நேரம் என் சேனல் எங்கேயோ போயிருக்கும். இந்த 3 வருஷத்தில் போட்ட வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணேன். நான் வீடியோஸே போடுறதில்ல சேனலுக்குள்ளே நான். ஓகேங்களா? அதனால் என் நிம்மதி ப்ளஸ் அது இதுன்னு எல்லாம் வாழ்க்கையே போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே எனக்கு நீ தான் சம்பாரித்து கொடுக்கணும். இது வரைக்கும் இந்த காசு பணத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படுற ஜென்மலாம் நான் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படுது. இந்த பாரு வீடு கட்டணும். அதனால் என் சேனல் அப்போ எனக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே உக்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுவரை என்ன பண்ணி கிழிச்சேன்னு என்னை கேட்குறாங்க. அதனால் இந்த யூடியூப்பில் எல்லாம் ஓரளவுக்கு நான் மெயின்டென்ஸ் பண்ணி கொஞ்சம் சம்பாரிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரே வெயிட்டாக வச்சல்ல, அப்புறம் நீ தான் அன்பு என்னை பார்த்துக்கணும் சொல்லு. அப்புறம் வேற எவன் பார்த்துக்குவான் சொல்லு? எவனால் சேனல் போச்சு? அவன் தானே எல்லாம் பண்ணணும். சொல்லு அன்பு. உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு. யாரால் இப்படி இருக்கிறான்னு உனக்கு தெரியுமில்ல, தெரிய வேண்டிய உனக்கு தெரியுமில்ல. அதனால் அதுக்கு நீ தானே பொறுப்பேற்றுக்கணும். புரியுதா? அதனால் சாயந்தரம் இந்த ஸ்டேட் பேங்க் புக்கு பாஸ் என்னது பேங்க் புக்கு, அதுக்கப்புறம் என் ஃபோன் நம்பரு எல்லாம் அனுப்பிச்சி விட்றேன். இதுக்கு மேலே நீ மாதம் சம்பாதிக்கிறதுல பாதி எனக்கு அனுப்பிச்சி விட்டு வச்சிரு. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த சேனலில் நேரம் எங்கேயோ டாப்புக்கு போயிருக்கோம். இதெல்லாம் யார் அப்புறம் பழி ஏற்றுக்கிறது? அப்புறம் நீ தானே ஏற்றுக்கணும். அப்புறம் நீ பேசுகிறவ, நீ வீடியோ காலில் குடும்பம் நடத்தினவ மட்டும் நல்லா இருக்கணும். அப்போ நான் பெருமாள் கோயிலில் உட்காந்து துண்டை போட்டு பிச்சை எடுக்க முடியும்? இதுக்கு நீ தானே பொறுப்பேற்றுக்கணும் அன்பு.